அப்படியே அந்த ரிமோட் எடுத்துட்டு வா. ஆனா இந்த ஜென்மத்துல இவர் தான் என் புருஷன். மேஜர் தான், நீங்க சேர்த்து வச்சிருங்க, வேற வழியே இல்ல. குத்தடி குத்தடி செயலக்கா, குமிஞ்சி குத்தடி செயலக்கா. இன்பம் தொலைந்ததே எப்போ, கல்யாணம் முடிந்ததே அப்போ. உனக்கு வந்து வாழ்வு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அம்மா எப்பப்பா வருவாங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவோமா, கொஞ்சம் இரு. சரி வா சோனி, போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அம்மா வர வரைக்கும். சரி வா மோனி, அப்படியே அந்த ரிமோட் எடுத்துட்டு வா. சோனி சுட்டிட்டே வை சோனி, நீ எதானே மாத்திட்டு இருக்க, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேனே. பிங்கு இரு பிங்கு, நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு தரேன். உன்கிட்ட என்னால சண்டை போடுறதுக்குலாம் நேரம் இல்லை, நான் பார்த்துட்டு உன்கிட்ட கொடுக்குறேன். அம்மா வர வரைக்கும் நான் பாக்குறேன், அதுக்கு மேல நீ பாத்துக்கோ. இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு என்னோட டைம் வந்துடும். அம்மா வந்தாலும் சரி வரனாலும் சரி, ஒழுங்கா ரிமோட் என் கைக்கு வந்துடணும், இல்லைன்னா அவ்வளவுதான். சரி சரி, இன்னும் 1/2 மணி நேரம் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த பேச்சை எடுத்து பேசுவோம். இப்பவே ஆரம்பிக்காத, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா பார்க்க விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. முடிஞ்சதும் ஒழுங்கா ரிமோட் என் கைக்கு வந்துடணும், ஏன்னா அதுக்கப்புறம் என் டைம், என் நேரம். சோனி சரி, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். 2 பேரும் அவங்க இதே சண்டை போடாம டிவி பார்த்துட்டு இருங்க. சிரிப்புக்கு என்ன ஸ்பேஸ், சிந்தனைக்கு வள்ளுவர், இன்னதுக்கு இன்னதுன்னு எழுதி வச்ச பொருத்தம் இது. சுக்குடி மீனாட்சி கிட்ட வந்து நின்ன அத குற்றம் என்று சொன்ன, ஏனடி ஒரு தீய செய்த பெண்ண. ஏய் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க டேய். அத்தையா? யாருக்கு யாரடி அத்தை? எங்க வந்துடி அத்தைன்னு கூப்பிட்டு இருக்க? அம்மா இவங்களை நீ ஏத்துக்காதம்மா, 2 பேத்தையும் வெளியே துரத்தி விடுமா. இவன் இஷ்டத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வருவான், நம்ம ஏத்துக்க முடியுமா? இதோ பாரு தீபா, அம்மா நல்லா இருக்குது, அவங்க நீ ஏத்தி விடாத. உனக்கு இவ அண்ணி சரியா, அந்த முறையோட மரியாதையோட நீ பேசு பழகு. ஆமா தீபா, உனக்கு அண்ணி முறையாகுது, என்ன மரியாதை அதை கொடுத்து பேசு தீபா. அண்ணியா? என்னாலலாம் இவங்களை அவங்க அண்ணியை ஏத்துக்க முடியாதுண்ணா. நீ என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற? நீ யாரை வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிட்டு வருவ, நாங்க இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கணுமா? இதை பாரு தீபா, உனக்கு புரியுதா இல்லையா? நாங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்க அண்ணன் போட்ட மாலை என் கழுத்துல இருக்கு, தாலியும் இருக்குது. அதனால நீங்க இத்தனை பேரு யாரு சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் தான் இந்த வீட்டு மருமவ, நான் தான் உனக்கு அண்ணி. அதை யாராலையும் இனி மாத்த முடியாது. இனி சாகர வரைக்கும் இவர் தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, புரிஞ்சுக்கோங்க. ஏய் என்னடி வந்ததும் உன் அதிகாரத்தை காட்டுறியா என் அவகிட்ட? அவகிட்ட என்ன சத்தம் போடுற? எது வந்தாலும் என்கிட்ட பேசுடி. அம்மா கோச்சிக்காதம்மா, சின்ன பொண்ணு சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? இவ தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, அவளுக்கு அண்ணி தானே ஆகுது. அக்கா சரசக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தானேக்கா, இவங்களை நீ ஏத்துக்கோக்கா, வேற வழியே இல்ல. ஆச்சி அதெல்லாம் முடியாது ஆச்சி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னால அப்படி ஏத்துக்க முடியாது, எல்லாம் தொடப்பு கட்ட பிஞ்சிரு. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. தீபா கொஞ்சம் சொல்றது கேளுமா. யாரு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன், இவளை முதல்ல வெளியில போக சொல்லு. இது பாருங்க தை, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், அப்புறம் என்ன வேற மாதிரி செய்ய வச்சிடாதீங்க. அக்கா புஷ்பக்கா, இன்னைக்கு செம்மையான என்டர்டைன்மெண்ட் இருக்குதுக்கா. இவ என்னமோ செய்ய போறாளாமே, இந்த குத்தையும் சேர்த்து பார்த்துட்டு போயிருவாங்கக்கா. கோமதி கம்மன் இருமக்கா, இதெல்லாம் நல்லா இல்ல. அவங்க குடும்ப விஷயத்துல நம்ம இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. புஷ்பக்கா நாமளா பண்ண போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க ஊரேகால் நாடேகால்னு எல்லாம் தெரிய போகுது. அது தெரிஞ்சா தெரியட்டுமாக்கா, தானா தெரியுது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் நாம இப்படி பண்ணக்கூடாதுமாக்கா. அட என்னக்கா புஷ்பாக்கா, அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்களே. சரி அக்கா சரசக்கா, நான் சொல்றேன்னு கோச்சிக்காதக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவளை பெத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள போனை போட்டு வர சொல்லுக்கா, எதா இருந்தாலும் நேரில் வச்சு பேசிக்குவோம். மா வெள்ளத்தாய் ஆச்சு சொல்றதாம்மா கரெக்டு. இவங்க வீட்டில் போனை போட்டு வர சொல்லுமா. நம்ம அண்ணனை மயக்கி இவ இழுத்துட்டு வந்துட்டா, இவளை ஒரே அடியே துரத்து விடுமா எங்க அப்பா மட்டுக்கு. வாயை மூடு தீபா, என் விஷயத்துல நீ தலையிடுற வேலையை வச்சுக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் என் பொண்ணு மேல இருந்து கையெடு, கையை உடச்சிருவா இல்லைனா. சின்ன பொண்ணு வேண்டாம், சின்ன பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இரு. சின்ன பொண்ணு ஏன் நீ இப்படி பண்ற? ஏன்னா உன் கண்ணு முன்னாடி என்ன போட்டு அடிச்சிட்டானா, கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சிக்குதா? ஏன் இப்படி பண்ற? கேட்க மாட்டேன், எங்க இருந்தோ வந்தவ என்ன அடிச்சிட்டான். என்னமா நான் அதெல்லாம், நீயாச்சும் கொஞ்சம் கேளுமா. இத பாருங்க தே, உங்க மகளை அடிச்சிட்டேன்னு என்கிட்ட ஏறிக்கிட்டு வராதீங்க.
இதுக்கு மேலே என்ன நீங்க உள்ள விடலைன்னா நான் போலீஸ் கிட்ட தான் போகுவேன். இதுக்கப்புறம் முடிவு உங்க கையில. நான் போலீஸ் கிட்ட போகட்டுமா வேண்டாமா? நான் போனேன்னா நீங்க எல்லாரும் கூண்டோட கைலாசம் ஏற வேண்டியதுதான். புஷ்பக்கா பாத்தீங்களா, இன்னைக்கு செம்மையான கூத்து நடக்குதுக்கா. குத்தடி குத்தடி சைலக்கா, குமிஞ்சி குத்தடி சைலக்கா. இவ வந்தடிக்க போலீஸ் கிட்ட போறாளாம். சரசு கிழவிக்கு இனிமேல தான்க்கா டப்பா டான்ஸ் ஆட போகுது. மக்கா கொஞ்சம் கம்முன்னு இரு கோமதி. நீ பேச பேச எனக்கு சிரிப்பு அடக்க முடியல கோமதி. நாம சிரிச்சோம்னா இவங்க குடும்ப கதை இவங்களுக்கு வேடிக்கையா போயிடுச்சுன்னு எல்லாரும் நம்மள பிடிச்சிக்கிட்டு ஏசுவாங்கடி. கொஞ்சம் கம்முன்னு இரு மக்கா. அக்கா இந்த கூத்தையும் முழுசா பாத்துட்டு போயிருவாங்க. நம்மளுக்கு விடிய விடிய பேசுறதுக்கு ஒரு கதை கிடைச்சிச்சுக்கா. புஷ்பா வாடி, நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த பொண்ணு வேற வந்த அன்னைக்கே போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லுது. நம்மளையும் ஜீப்ல ஏற்றிட்டு போயிட போறாங்க. இருங்க மாமா, இது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து பேசிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நல்லதை செஞ்சுட்டு போவோம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க மாமா. அப்போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். என்னமோ நீ பண்ணிட்டு போ, உன் விருப்பம். கடைசியில் ஏதாவது பிரச்சனை நீ முன்னாடி வந்து நின்று சாட்டையிலே வெளுத்து விட்டுருவேன். இது பாரு புஷ்பா, உன் மண்டை மேல இருக்கிற கொண்டை மட்டும் பெருசா இருந்தா பத்தாது, மூளையும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். இதுல பிரச்சனை இல்லை, நீ போய் மாட்டி சிக்கிட்டு வா, சாட்டையில வெளுத்து விட்டுறேன். நான் கிளம்புறேன், நீ என்னமோ பண்ணிட்டு வந்து தொலை. என்ன ஆறுமுகம், இந்த தலைக்கு மேல இவ்ளோ பிரச்சனை போதே, நீ எங்க போயிட்டு இருக்க? ஆச்சி, என் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, என்ன வர சொல்லியிருக்காங்க ஆச்சி. நான் போய் இப்போ பிள்ளைங்களை என்னன்னு பார்க்கணும். அதனால நான் கிளம்புறேன். நீங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு என் பொண்டாட்டி புஷ்பா கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி விடுங்க. நான் கேட்டுக்கிறேன் அவகிட்ட. புஷ்பா, என் பையன் வாழ்க்கை இப்படி கெட்டு போய் நிக்குது. உன் புருஷனுக்கு ஆறுமுகத்துக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? என்னைக்காவது என்கிட்ட வந்து நிப்பீங்க, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி உங்களை. ஆச்சி விடுங்க ஆச்சி, மாமா எப்பவுமே இப்படிதானே உங்களுக்கு தெரியும் தானே. அவங்க வரலன்னா என்ன, நான் இருக்கேன்னு விடுங்க ஆச்சி. முதல்ல சின்ன பொண்ணையும் சின்ராசையும் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க. சரி இருடி புஷ்பா, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல என் பையனை பார்த்துட்டு வரேன். டேய், முதல்ல அவங்க அப்பனுக்கு அவன் ஆத்தா கடைக்கு போனை போட்டு வர சொல்லிடாங்க. மா அதெல்லாம் வேணாமா, நாமளே இங்க பேசிக்கலாமா? சின்ன பொண்ணு அவங்க வீட்டுல பேசிக்குவாமா? சின்ராசு அதான்டா கரெக்டா இருக்கும். முதல்ல எங்களை வர சொல்லுடா, ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? தை போதும் தை, இப்பயே இந்த ஆட்டம் ஆடுறீங்க. எங்க வீட்டு ஆளுங்க வந்தா என்ன ஆட்டம் ஆடுவீங்களோ யாருக்கு தெரியும். நானே எங்க வீட்டுல பேசிக்கிறேன், நீங்க இப்போ இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏய், அத்தை கிட்டன்னா வாயை உடைச்சிட வேண்டி. வாயை மூடுடி. சின்ன பொண்ணா, சின்ன பொண்ணு. என்னடா பேரு இது, சின்ன பொண்ணு நல்ல பொண்ணுன்னு கூட்டிட்டு போடாவல. அத்தை சொத்தன்னு கூப்பிட்ட வாயை உடைச்சிட வேண்டி. வாயை மூடுறி. ஒழுங்கா இல்ல துரத்தி விடுமா, இல்லைன்னா அத்தை சொத்தன்னு உன்னை மயக்கி விடுவா. பத்தாத்துக்கு இப்ப வந்த உடனே எனக்கு கை நீட்டி அடிச்சிட்டாமா. வரட்டும் வரட்டும். இவளை முதல்ல துரத்தி விடுமா, இல்லைன்னா இவ ராஜ்யம் தான் இனிமேல். ஏய் சின்ன பொண்ணு, வெளியில வாடிங்க. எவனடி இழுத்துட்டு ஓடி இருக்க? ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேச்சா ஓடிட்டு இருக்குது. என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, வாடி வெளியில. ஐயோ, எங்க ஆதாக்கறி வந்துட்டா போலயே. என்ன என்ன வாங்க போதோ தெரியலையே. ஏண்டி யாரடி இவ? அத்தை, இவங்க தான் எங்க அம்மா. ஓஹோ, இந்த ஓடுகாலிய பெத்தவ இவத்தானா அந்த புண்ணியவாதி? அம்மா நீ கொஞ்சம் பேசாம நில்லுமா, அவங்களே பேசாம இப்பதான் வந்திருக்காங்க. இதோ பாருங்க தே, ஏற்கனவே உங்களை நான் சொல்லியிருக்கேன், எங்க வீட்டை பத்தி பேசாதீங்கன்னு. இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் சின்ன பொண்ணு, இங்க பாரு. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்களை ஏத்துக்கோமா. ஏண்டி என்னடி பண்ணி வச்சிருக்க? ஊரே என்னை பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கு. என்ன இவ பிள்ளைய வளர்த்தான்னு என் மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டியே. இப்ப என்னத்துக்கிட்டி அழுவுற நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு? புஷ்பக்கா, இந்த கிழவிதான் இவளோட ஆத்தக்காரி போலயே. எப்படி மின்னி மின்னிக்கிட்டு வந்திருக்கா பாருக்கா. கொஞ்சம் சும்மா இருக்கும் மதி, இங்க என்ன நடக்குமோ எனக்கு வேற பயமா இருக்குது. ஐயோ அம்மா, அம்மா நீ என்ன எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா இந்த ஜென்மத்துல இவர் தான் என் புருஷன். ஏய் சின்ன பொண்ணு, என்னடி ஆத்தாலும் மாவளும் வந்து இங்க நாடகம் ஆடுறீங்களா? இப்படி என்னத்தை பேசுறீங்க? எங்க அம்மா என்னை போட்டு குப்புன்னு கூப்பிடுறது உங்களுக்கு தெரியாதா? நான் எதுக்கு நாடகம் ஆடணும்? ஏய் சின்ன பொண்ணு, இங்க பதில் சொல்லு. அம்மா இவர் ரொம்ப நல்லவருமா, நல்ல வேலையில இருக்காரு, நல்லா படிச்சிருக்காருமா, எங்களை ஏத்துக்கோமா. இத பாருங்கம்மா, ஒழுங்கு மரியாதையா உங்க மகளை கூட்டிட்டு கிளம்புங்க. இவதான் எங்க அண்ணனை இழுத்துக்கிட்டு வந்துட்டா. தீபா கொஞ்சம் பொறுமையா இருமக்கா, பெரியவங்க பார்த்து ஒரு முடிவு எடுக்கட்டும், கொஞ்சம் அமைதியா இரு.
ஆச்சி இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு என்னமோ நீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதான் பரவாயில்லன்னு தோணுதாச்சி. ஏன்னா ஆனது ஆச்சி, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, இனிமேல் என்ன? ஆமா ஆச்சி, உங்க மருமக வந்தன்னைக்கே போலீஸை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டா. அப்புறம் நீங்களும் தீபாவும் கோனோட கைலாசம் ஏற வேண்டியதுதான். அதனால ரெண்டு பேரும் மேஜர் தான், நீங்க சேர்த்து வச்சிருங்க, வேற வழியே இல்லை. குத்தடி குத்தடி செயலக்கா, குமிஞ்சி குத்தடி செயலக்கா. அக்கா சரசக்கா, புஷ்பாவும் கோமதின்னு சொல்றது சரிதான்க்கா. பேசாம அவங்கள வீட்டுக்குள்ள ஏத்துக்கோக்கா. முடியாது வெள்ளக்கை, இவங்க என்ன காரணம் அடிச்சாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏமா இந்த மவராசியை பெற்ற தாயே, உன் பேர் என்ன? எதே எங்க அம்மா பேர் குப்பாயி. குப்பாயியா? என்னடி பேர் இது, குப்பாயி சிப்பாயின்னு? இது பாருங்க, நானும் பல டைம் சொல்லிட்டேன், உங்க அம்மாவை கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அம்மா நீ வேற ஏமா இப்படி பண்ற? கொஞ்சம் மரியாதையா பேசுமா. சரிடப்பா சாமி, உன் மாமியா குடும்பத்தை நான் ஒன்னும் சொல்லல, போதுமா? அத்தை, எங்க அம்மா பேசுனது ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. ஏய், யாரை பார்த்துட்டு அத்தங்கிற? முட்டைக்கடை ரெண்டையும் நோண்டிடுவேன், ஜாக்கிரதையா. மா அவர் அப்படிலாம் பேசாதம்மா. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்ன நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, திட்டிக்கோ, அடிச்சுக்கோ. அவரை பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏய் சிப்பாயி, என் பேர் ஒன்றும் சிப்பாயி கிடையாது, என் பேரு குப்பாயி. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம், இப்ப நாட்டுக்கு ரொம்ப அவசியமா? ஒழுங்கா நீயும் உன் மகளும் வீட்டை விட்டு கிளம்புங்க. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. ஐயோ வலிக்குதே. ஏங்க உங்க அம்மாவை விட சொல்லுங்க. யாரை கேட்டுட்டு அந்த ஓடுகால சிரிக்கையை இழுத்துக்கிட்டு வந்த நீயே? இதோ பாருமா, நானும் போனா போச்சுன்னு உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் என் பிள்ளைய 1000 பேசுவேன், நீ பேசுற வேலையை வச்சுக்காதம்மா. ஏய், யாருக்கு வேணும் உன் மரியாதை? இவளை கூட்டிட்டு முதல்ல கிளம்பு. மா முதல்ல எங்க 2 பேரும் மேல இருந்து கையை எடுங்க 2 பேரும். இன்னையோட வீட்டு பக்கம் வந்துடாத, உன்னை நான் தலை முழுக்கிட்டேன். ஏமா சின்ன சிறுசுங்க இதை தெரியாம பண்ணிடுச்சு, அதுக்காக பிள்ளைய செத்துட்டான்னு சொல்லுவீங்களா? இதை பாருங்கம்மா, நீங்க உங்களுக்குள்ள உங்க பொண்ணு செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க 2 பேரும். இவங்களை என் அண்ணையெல்லாம் ஏத்துக்க முடியாது, இந்த வீட்டு மருமகளால ஆக முடியாது. ஏய் சின்ன பொண்ணு, இன்னையோட என் மூஞ்சிலேயே நீ முழிச்சிடாத, சரியா? ஏய் என்னடி உன் ஆத்த கைப்பட்டிக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கறா? நீயும் போடி அவ பின்னாடியே. என் மகனை விட்டுட்டு போ. அம்மா அம்மா என்னை விட்டு போகாதம்மா. அம்மா பாத்தேடா சின்ராசு, சரி பெத்ததை பெத்துட்டோம், இவ பாட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டா, நம்மளுக்கு செலவெல்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆத்தக்காரி விட்டுட்டு போயிட்டா. கண்டுக்கடா இவங்க குடும்பத்தை, இந்த குடும்பத்துல தான் போய் நீ பொண்ணு எடுத்தியாடா? ஏங்க உங்க அம்மாக்கு அவ்வளவுதான் மரியாதை, கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. நாக்கு அளந்து பேசணும், வார்த்தையும் அளந்து பேசணும் என்கிட்ட, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஹலோ மேடம், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா அது, புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அமைதியா பொறுமையா பேசுங்க எங்க அம்மா கிட்ட. இங்க பாருமா, நீயும் சரி தீபாவும் சரி, ஒத்துக்கிட்டனாலும் ஒத்துக்கலனாலும் இவ தான் என் பொண்டாட்டி, சரியா? இனிமேல் இவ கூட தான் நான் வாழ போறேன். வாச்சிட்டு பொண்ணு, நம்ம உள்ள போவோம். பாத்தியாமா உன்னை இவன் எப்படி எதிர்த்து பேசுறான்? பாத்தியாமா, இத்தனை வருஷமா உன்னை எதிர்த்து மூஞ்ச கூட பார்க்காம நின்றுட்டு இருந்தவன் இவளுக்கோசம் எப்படி எதிர்த்து நின்று பேசுறான் பாருமா. சரசக்கா, சிந்தாசு தான் சொல்லிட்டாலே இவன் தான் என் பொண்டாட்டின்னு, பேசாம விடுக்கா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இவனை பெத்ததுக்கு என் புத்தியை நானே செருப்பால அடிச்சுக்கணும். சி, இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு இவளை எடுத்துட்டு வந்திருக்கான். ஏங்க அடுத்து நம்ம என்னங்க பண்றது? வாச்சிட்டு பொண்ணு, என் ரூம் கொண்டு கூட்டிட்டு போறேன் வா. ஐயோ மாமியா கிழவி வேற இந்த முறை மறைக்கிறாளே, என்ன பாடுபட போறோனோ இனிமேல் தெரியலையே. ஆண்டவா எல்லாம் ஓம்பாடு. ஐயோ, இனிமேல் என் குடும்பம் என்ன ஆக போதோ தெரியலையே. இவளை இழுத்துட்டு வந்திருக்கானே. டேய் நில்லுடா, உள்ள போகாதடா. சின்ன பொண்ணு, நான் முன்னாலே போறேன், நீ என் பின்னாலே வந்து சேரு. நீங்க முன்னாலே போனா நாங்க பின்னாலே வாரோம். சரசக்கா, சரி விடுங்கக்கா, அடுத்து ஆக வேண்டிய பொழப்ப பாருங்கக்கா. இதையே பேசிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? ஆச்சி, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். மாமா பிள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். நானும் போயிட்டு 4 மாதம் வரேன் ஆச்சி. நீ என்ன பண்ற கோமதி? இப்ப வரியா இல்ல அப்புறம் வரியா? உங்களோட வரேன் புஷ்பாக்கா, அது நடந்ததெல்லாம் கண் கூட பாத்துட்டனே, உங்களோட வரேன். சரி வாமக்கா போவோம். ஆச்சி நானும் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் உட்காருக்கா, வாக்கா. வாங்கக்கா, கொஞ்சம் மேலே ஏறி உட்காருங்கக்கா. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி எனக்கு இருக்குது வேலை தாயி, சத்த நேரம் போற வரேன். அம்மா, ஊரே நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவன் இப்படி இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லி நம்ம மான மரியாதை எல்லாமே போச்சுமா இன்னையோட. நீ வேற கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு நெல்லு தீபா. நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் டிவி ஏற்றி போட்டு பார்க்கலாம்.
இன்பம் பொழிந்தது எப்போ கல்யாணம் முடிந்தது அப்போ இப்போ வந்துட்டாளா? கோமதி வா, வந்துட்டே. எங்க போயிருந்த? வந்துட்டேங்க. இது இதோ வந்து சொல்றேன். என்ன கோமதி சொல்லு. நம்ம சரசுக்கலவி மாவன் சிந்தாஸ் இருக்கான்ல, அவன் ஒரு பிள்ளையை இழுத்துக்கிட்டு வந்துட்டான், கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அவங்க வீட்டுல ஒரே கூத்தா போயிடுச்சு. அததான் அங்க இருந்துட்டு தான் வந்தேன் இவ்வளவு நேரம். அப்படியா? ஐயோ, என்ன சொல்ற? அவங்க அம்மா தான் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்துச்சே. அப்புறம் யார் அவன் இழுத்துட்டு வந்தான்? அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அட ஆமாங்க, அந்த பொண்ணு அவனாட்டமே தான் வளர்த்தியா இருக்குது. ஆனா பேரு சின்ன பொண்ணு. சரசுக்கலவி அவங்களை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த பிள்ளையோட அவங்க அம்மாக்காரி வந்து இவளையும் போட்டு குப்புன்னு குப்பி அவங்க பிள்ளைய அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறமேட்டு சின்ராசு ஒரே முடிவா சொல்லிட்டான், நான் வாழ்ந்த இவ கூட தான் வாழுவேன், இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். கூட்டிட்டு உள்ளேயும் போயிட்டான். அவங்க அம்மா சும்மா விடாதே. அவன் தங்கச்சி அதான் தீபா புரிஞ்சு தள்ளியிருப்பாளே. என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? அட ஆமாங்க, சரியான கூத்தா போயிடுச்சு. குத்தடி செயலக்கா, குமிஞ்சி குத்தடி செயலக்கான்னு எனக்கு ஒரே கொண்டாட்டமா போயிடுச்சு. ஏன்னா சரசு கிழவி எங்கெல்லாம் அந்த வாட்டி இருக்குது இல்ல, இதுக்கு ஒண்ணு வரும்போது தானே தெரியும். இந்த கிழவியோட ஆட்டமெல்லாம் இதோட முடிஞ்சது. ஏன்னா அந்த புள்ள வந்தன்னைக்கு போலீஸை கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டா. போலீஸா? எதுக்கு? போலீஸ் வந்துச்சா எங்க வீட்டுக்கு? இல்ல போலீஸ் எல்லாம் வரலங்க. என்ன உள்ள விடலன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன், நான் மேஜரு. அப்புறம் நீங்க எல்லாம் உள்ளார போக வேண்டியதுதான், கூண்டோட கையில சேர்த்துருவேன். அந்த புள்ள மிரட்டுச்சு. அப்புறம் சரி சரசு கிழவியும் தலை முடிச்சுட்டு சரி போங்க அப்படின்ட்டு விட்டுருச்சு உள்ளார. சின்ரஸ் ஒத்த காலையில் இவ கூட தான் வாழ்வேன்னு நிற்கங்காட்டினா அம்மாலும் மாவளும் வாய் பேச பண்ணியாமல் திணறிட்டாங்க. இல்லைன்னா இவர் அப்படியே அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க. அப்படியா? சரி சரி விடு, இது எப்படியோ ஒன்று. என் குடும்பம் நல்லா இருந்தா சரி. ஆமா, நீங்க பெரிய மகாத்மா காந்தி அப்படியே வாழ்த்துறாராமா. நான் வரக்குள்ள என்ன பாட்டு பாடிட்டு இருந்தீங்க? இன்பம் தகுந்ததே எப்போ கல்யாணம் முடிஞ்சதே அப்போவா? உங்களுக்கு மனசாச்சு உண்டா? இன்னைக்கு செத்த நாளைக்கு பாலுங்கிற மாதிரி நீ கிடக்குற. உனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு ஊரா அலைஞ்சி கடைசியில் நான் உன் தலையில வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நீ வந்து எனக்கு போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுறியா? நன்றி கேட்டவனே. இல்ல கோமதி, நான் பாட்டு தான் பண்ணேன் கோமதி. நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற? நான் போய் அப்படி சொல்லுவேன்னா? யோ நடிக்காதையா. இப்படி நீ பாசமா பேசுறதா நம்பி நான் ஏமாந்து போய் நின்னேன். இனிமே ஏமாற நான் தயாரா இல்ல. ஒழுங்கா ஏமாந்து கையை எடு. கையை எடுங்கிறல்ல, இல்ல கையை வெட்டிடுவேன். கோமதி, கோமதி உள்ள இருக்கியா? கையெடுங்க, யாரும் உள்ள வந்திருக்காங்க. ஊருக்கு முன்னாடி வெளியில மட்டும் ஏங்க வாங்கம்பா, உள்ள போட்டு அந்த கிளிப்பா. யாரு? பத்துமாக்கா குரல் மாதிரி கேக்குதே. கோமதி, பத்துமாக்கா வாங்கக்கா, உள்ளதா இருக்கேன் வாங்க. பத்துமாக்கா சொல்லுங்கக்கா, வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை கோமதி, கொஞ்சம் குழம்பு தான் கொடுக்குறியா? 2-3 நாளாக எனக்கு உடம்பு நல்லா இல்லை, பிள்ளைங்க பசிக்காக வாடுதுங்க. சோறு மட்டும்தான் வடிச்சிருக்கேன். அவனா குழம்பு ரசம் பொரியல் அப்படின்னு வழக்கம் கேட்டு வாங்குறதுக்கு வந்துடுவாருங்க. சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, பிள்ளைங்களுக்குன்னு கேட்டுட்டாங்க, கொடுத்துட்டானே ஆகணும். நம்மளுக்கு மனசு இல்லைன்னா அடிச்சுக்குமே. கொஞ்சம் இருங்கக்கா, என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் தரேங்க்கா. சரி கோமதி. பத்துமாக்கா இந்தாங்கக்கா. என்ன குழம்பு கோமதி? மொச்சக்கட்டு குழம்பு தான்க்கா, சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். சரி கோமதி, சாப்பிட்டுடுறோம். சரிக்கா. ஆமாம் கோமதி, இங்கே அக்கம் பக்கம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரஸ்வதி மாவன் யாரையும் இழுத்துக்கிட்டு வந்துட்டானே. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா கோமதி? தெரியும்க்கா, அங்கே இருந்துட்டு தான் வரேன். இப்போ வந்து இவர்கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பிள்ளையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இனிமேட்டு அவ தானே அந்த வீட்டு மருமவ. அந்த கிளவி சரசு கிளவி ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் சின்ராசு தான் ஒத்த காலம் நின்றுட்டான், நான் வாழ்ந்த இவ்வளோ தான் வாழ்வேன்னு. வேற வழியே இல்லாமல் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால ஏற்றுக்கிட்டாங்க. பெரிய அக்கப்புறம் போயிடுச்சுக்கா, பெரிய கூத்து நடந்து போச்சு. அந்த பிள்ளை வேற போலீஸை கூப்பிடுவேன்னு மிரட்டி விட்டா. அப்புறம் அம்மாவும் வாய் மூடிட்டு ஏற்றுக்கிட்டாருங்க. அப்படியா? பாத்தியா கோமதி, இதே நம்மளுக்குலாம் ஒரு விஷயம் நடந்தாக்கா எப்படி அந்த கிளவி பேசும்? அவங்க குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கவும் எப்படி இது பண்ணுது பாரு, அமைதியா. அதுதான் தனக்கு வந்தா தான் எல்லாமே தெரியும்பாங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னியா கோமதி? இனிமேல் தான் அந்த கிழவியோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது பாரு. ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். இனிமேல் தான் டெய்லியும் வேடிக்கை இருக்க போகுது, பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர்ல 2 பேர் இவங்க தான் போல. என் பொண்டாட்டி சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா, இப்போ அவளுக்குலாம் பாயாசம் கிடைச்ச மாதிரி
பாயசம் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவா. இப்போ பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மாவா விடுவா? ஆமாக்கா, இப்பதான் அங்கிருந்து வந்தேன். உடம்பெல்லாம் ஒரே நோவுதுக்கா. ஒரு காப்பி போட்டு குடிச்சிட்டு ஒரு மாத்திரை போட்டு படுக்கிறேன்க்கா. செத்த நேரம் தூங்கினாதான் எனக்கும் நல்லா இருக்கும். சரி கோமதி, அப்புறமேல் பார்க்கலாம். நானும் கிளம்புறேன். சரிங்கண்ணே, கிளம்புறேங்கண்ணே. உங்களுக்கு என்ன படமா இங்க காட்டிட்டு இருக்கோம்? போய் அடுத்த வேலை என்னன்னு பாருங்க. சரிடி. மக்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸாக நல்ல நல்ல எபிசோடாக வரும். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.